தொடர்ந்து பெய்யும் கடும் மழை ஒரு பிரதேசமே பல ஆண்டுகளாக வெள்ளத்தில் மூழ்கும் காட்சி. கத்தோலிக்க தேவாலயம் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கப் போவது உறுதி. கண்டுகொள்ளாத அதிகாரிகள். தொடர்ந்து பெய்தால் ஆலயத்தின் நிலைதான் இல்லை, மூழ்கும் ஆலயம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா சுகமாக இருக்கின்றேன். தெரியும் உங்களுக்கு, இலங்கையில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல இடங்களில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது. கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த வகையிலே பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது. வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே ஒரு பிரதேசத்திலே மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு காணொலி ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த காணொலியை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். அதுக்கு பின்பு அது சம்பந்தமான வழிக்கு நான் கொண்டு பகிர்ந்து போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம்ங்க. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வேறு எங்கேயும் இல்லை, பருத்தித்துறை, வடமராட்சி பருத்தித்துறை ஒளிகண்டி என்ற அந்த கிராமம் தான் இப்போது இந்த கடும் மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அங்கே இருக்கின்ற கத்தோலிக்க தேவாலயம் ஒன்று தினமும் ஒவ்வொரு வருடம் இந்த அசாதாரண காலநிலைகளின் போது மழை காரணமாக ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தில் மூழ்குகின்றது. பல ஆட்சியாளர்கள், பல அதிகாரிகள் வந்து இந்த நிலைமையை பார்வையிட்டாலும் அதற்குரிய எந்த தீர்வுமே இதுவரை கிடைக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் அருகிலே கடல் வளம் இருக்கின்றது. அந்த கடல் வளத்திலே சரியான முறையிலான வடிகால் அமைப்பை இவர்கள் செய்து தருவார்களாக இருந்தால் இந்த வெள்ளப்பெருக்கு வெள்ளமானது இந்த பிரதேசத்திலே தேங்கி நிற்காது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயம் கட்டப்பட்ட காலத்திலிருந்து இவ்வாறு ஏற்படுகின்ற இந்த மழை காலங்களில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றது. அது மட்டுமில்லாமல் அதில் சூழ உள்ள சுமார் 35-40 குடும்பங்களும் இந்த வெள்ளப்பெருக்கின் போது, இந்த மழை காலத்தின் போது பாதிப்படைகின்றார்கள். நீங்களே அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது தெரியும் இந்த வெள்ளம் எவ்வளவு தேங்கி நிற்கின்றது. வீட்டு வாசல்கள் மட்டுமில்லாமல் வீட்டுக்குள்ளேயும் பல வீடுகளுக்கு சென்றிருக்கின்றது. இவ்வாறு தான் ஒவ்வொரு இடமும் இந்த ஆலயமானது வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றது. இதை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை. இதை பற்றி கதைத்தால் கூட இதற்கு எந்தவித பலனும் அதிகாரிகள் தருவதில்லை. வருவார்கள், அந்த காலகட்டத்தின் போது இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை இதுவரை யாரும் பெற்றுத்தரவில்லை என்பதுதான் உண்மையாக உள்ளது. இந்த ஆலயமானது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். அதை சூழ உள்ள மக்கள் மிகவும் வறிய கோட்டுக்குட்பட்ட கடல் தொழிலை செய்கின்ற மக்கள். அப்படி இருக்கும் பொழுது இவ்வாறான நிலைகளிலே அவர்கள் இடம்பெயர்கின்ற பொழுது அவர்கள் எங்கே செல்வார்கள்? அவர்களுக்குரிய மாற்று வழிகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இந்த காலகட்டத்தில் மட்டும் ஏற்படுகின்ற அந்த தீர்வு மட்டும் தீர்வு அல்ல. இதற்கு நிரந்தர தீர்வாக நீங்கள் சிறந்த வடிகால் அமைப்பை கட்டாளியாக இருக்கும். ஆகவே இந்த காணொலி ஊடாக என்றாலாவது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் தலையிட்டு இதற்குரிய சிறந்த தீர்வு ஒன்றை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆகவே இனிவரும் காலங்களில் ஏற்படுகின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையில் இந்த பிரதேசம் இந்த வெள்ளப்பெருக்கு இல்லாமல் சுமூகமாக சாதாரணமான ஒரு நிலையில் இருப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதை நீங்கள் விரைவில் செய்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆகவே இந்த காணொலியூடாக இதை நீங்கள் அதிகம் ஷேர் செய்து பகிர்ந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்று அவர்கள் இதற்கு தீர்வு காண ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும்படி கேட்டுக்கொண்டோம். மற்றும் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் ஆகிறதா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.